சத்துரு. சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். தாவீது கர்த்தருடைய சமூகத்திலே தன்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக முறையிடுகிறார். தாவீது இப்போது ஆபத்தில் இருக்கிறார். இந்த ஆபத்துக்கு சவுல்தான் காரணம். சவுலே தாவீதுக்கு பிரதான சத்துருவாக இருக்கிறார். சவுல் தாவீதின் ஆத்துமாவை துன்பப்படுத்துகிறார். தாவீதை கொன்றுபோட முயற்சி பண்ணுகிறார். தாவீதுக்கு விரோதமாய் எப்போதும் சதி ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார். தாவீதின் பிராணனை தரையோடு நசுக்க முயற்சி செய்கிறார். சவுல் தாவீதை இருளில் இருக்க பண்ணுகிறார். தாவீது ஒளிந்திருக்கிற கெவி இருளாய் இருக்கிறது. அதோடு அவருடைய விசுவாசமும் சிந்தனையும் வெளிச்சமில்லாமல் இருளாய் இருக்கிறது. தனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்னும் சிந்தனை தாவீதின் இருதயத்தில் நிரம்பி இருக்கிறது. தாவீது வெகு காலத்திற்கு முன் மரித்தவர்களைப் போல நம்பிக்கையற்று இருக்கிறார். தாவீதுக்கு கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் தேவைப்படுகிறது. கர்த்தரே தாவீதை தமது வல்லமையினால் உயிர்ப்பிக்க வேண்டும். அப்போதுதான் மரித்தவர்களைப் போல இருளில் இருக்கிற தாவீது ஜீவனுள்ளவர்களைப் போல வெளிச்சத்திற்கு வருவார். தாவீதுக்கு மனுஷருடைய கண்களில் தயவு கிடைக்கவில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் தயவையும் இரக்கத்தையும் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் தம்மை நம்பி வருகிற தாவீதை புறம்பே தள்ளிவிட மாட்டார். அவர் தாவீதுக்கு கிருபையும் இரக்கமும் காண்பிப்பார். இந்த வசனத்தில் சத்துரு என்பது சவுலை குறிக்கும். தாவீதுடைய குடும்பம் அவருடைய உற்றார் உறவினர் வசிக்கும் இடம், அவர் ஆராதித்து வந்த இடம், அவருடைய உடைமைகள் உள்ள இடம் ஆகிய எல்லாவற்றிலிருந்தும் சவுல் தாவீதை துரைத்து கொண்டு போகிறார். இப்பொழுது தாவீது சவுலிடமிருந்து மறைந்து வாழும் இடம் இருளான இடமாக இருக்கிறது. தாவீது இருளில் மறைந்து வாழ்கிறார். மரித்தோரின் சடலங்கள் குழிக்குள் இருப்பதைப் போன்று தாவீது கெபிக்குள் இருக்கிறார்.